வணக்கம். நீலாங்கரையில் 4044 மாணவர்களுக்கு தமிழக அரசின் உலகம் உங்கள் கையில் மடிக்கணினி வழங்கும் மாபெரும் விழா. மா. சுப்பிரமணியன், ச. அரவிந்த் ரமேஷ் பங்கேற்பு. தமிழக அரசின் உலகம் உங்கள் கையில் எனும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மடிக்கணினிகள் வழங்கும் விழா பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 13, 14 மற்றும் 15 உள்ளடங்கிய 27 கல்வி நிறுவனத்தில் பயிலும் 4044 மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் மகத்தான நிகழ்ச்சி சென்னை நீலாங்கரையில் அமைந்துள்ள ஆர்.கே. கன்வென்ஷன் அரங்கில் மண்டல குழு தலைவர்கள் எஸ்.வி. ரவிச்சந்திரன், வி.இ. மதியழகன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் உரையாற்றிய அமைச்சர், தமிழகத்தில் உயர்கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் உதவித்தொகை வழங்குதல், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு சலுகைகள் என பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக இந்திய அளவில் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. அந்த வகையில் புதிதாக தொடங்கப்பட்ட உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் வாயிலாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறையில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் கலை, அறிவியல், பொறியியல், வேளாண்மை மற்றும் மருத்துவம் உள்பட பல்வேறு கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மொத்தம் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன. இந்த மடிக்கணினிகளின் வாயிலாக மாணவர்கள் தொழில்நுட்ப அறிவையும் தனித்திறன் சார்ந்த தகவல்களையும் பெற்று பயனடைய வேண்டும் என கேட்டுக் கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மடிக்கணினி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தமிழக முதல்வருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இவ்விழாவில் சொடியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ச. அரவிந்த் ரமேஷ், மண்டல குழு தலைவர்கள் எஸ்.வி. ரவிச்சந்திரன், வி.இ. மதியழகன், பெருநகர சென்னை மாநகராட்சி 199வது வார்டு உறுப்பினர் ஜி. சங்கர், 194வது வார்டு உறுப்பினர் க. விமலா கர்ணா, 200வது வார்டு உறுப்பினர் ஏ. முருகேசன், 14 மற்றும் 15 மண்டல மாநகராட்சி அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் 27 கல்லூரி நிறுவனங்களில் பயிலும் அனைத்து மாணவர்களும் பங்கேற்று பயன்பெற்றனர்.